மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் தொடர் மழையால் ராட்சத மரம் சாய்ந்திருக்கிறது. நன்னிலம் பேருந்து நிலையம் அருகே மரம் விழுந்ததால் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். விவேக் ராஜா, எப்படி இந்த மரம் சாய்ஞ்சது? கனமழை ஏற்கனவே தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டு வருது. இப்ப அந்த சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்துற பணிகள் நடந்து வருதா? இதனால என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில வங்கக்கடல்ல ஏற்பட்ட காற்றழுத்த சூழ்நிலையா கடந்த 2 நாட்களா தொடர்ந்து மழை பெய்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நன்னிலம் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில உள்ள மரம், ராட்சச மரம், அதாவது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்து கீழே விழுந்துள்ளது. அதாவது மின் கம்பிகளை அறுத்து கொண்டு மின் கம்பங்களை கொண்டு எதிரில் உள்ள கடைகள் மீது இந்த ராட்சச மரம் ரோட்டை மறைத்து விழுந்துள்ளது. இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதி காரைக்கால் பகுதியாக செல்வதால் அப்பகுதியில் உள்ள வாகனங்கள் செல்ல மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டுள்ள வாகனங்கள் அனைத்து மாற்றுப்பாதையில் உடனடியாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அப்பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசாரும் வாகனங்களை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டு வருகின்றனர். பேருந்து நிலையம் செல்லும் முக்கியமான சாலை என்பதால் அப்பகுதி போக்குவரத்து ஏற்படாத அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மீட்பு படையினர் தீவிரமாக இந்த மரத்தை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு என்னென்ன பணிகளை மேற்கொள்ள முடியுமோ அதனை கொட்டும் மழையிலும் செய்து வருகின்றனர். அதாவது மழை துளி கூட நிற்கவில்லை. காலையிலிருந்து நேற்று இரவிலும் தொடர்ந்து மழை பெய்து வந்தாலும் அவர்களை மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த பழமை வாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த 2 நாட்களாக பெய்த இந்த மழையில் இது வேரோடு சாய்ந்து போக்குவரத்து பாதிப்படுத்தும் அளவிற்கு சென்றுள்ளது. பிரியதர்ஷினி, நன்னிலத்தில் கனமழை தொடர்ந்து வந்ததுனால ராட்சத மரம் சாய்ந்து விழுந்திருக்கிறது. தற்போது விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகள் நடந்து வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தகவல்களுக்கு நன்றி விவேக் ராஜ்.